ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்சர் 220 சர்வீஸோட வந்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா த்ராட்டில் போயிடுச்சுன்றானுங்க, சுவிட்சு போயிடுச்சுன்றானுங்க. எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. இப்போது வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் 9:30 போல் வந்தால் 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் இன்றைக்கே சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது என்ன கதைன்னு தெரில. இன்றைக்கி வண்டி சர்வீஸோட வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன். எங்கே இருக்குன்னே தெரியல. அண்ணா நகரா இல்லை சாந்தி காலனியா ஒன்றும் புரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் கிடைக்குமா, அதனால் நாளைக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. நான் இதுக்காக காலையில் சுற்றில் வர ஏற்றிட்டேன். நம்ம சும்மா வீட்டுக்கு போயிட்டு போகிறோம். One week later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து வண்டி சர்வீஸ் விட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஃப்ரைடே கொண்டு வர சொன்னாங்க. ஆனால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணது என்னவோ 1 வீக் அப்புறம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த தேர்ஸ்டே இப்போ நம்ம வண்டி விடுறதுக்காக சர்வீஸ் சென்டர் போயிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீக் டேஸ்ன்றதுனால மார்னிங் ஒரு 9 o'clock இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். ஆல்ரெடி இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டோம் வண்டியை. அது வந்து அவங்க த்ராட்டில் அப்புறமா ஸ்விட்ச் போயிடுச்சுன்றாங்க. ஜென்ரல் சர்வீஸ் அது இல்லாமல் வந்து பிரேக் ஷூ, ஏர் ஃபில்டர்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கெலாம் சேர்த்து எக்ஸாக்டாக ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் சொன்னாங்க. ஈவினிங் 5 மணிக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க. அது வந்து என்னன்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஷேர் ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி இங்கே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு சாப்பிட்டு அதை மிகவும் லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் 5 மணிக்கு வண்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. வண்டி கிடைச்சோடனே அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி. 6 hours later. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் பல்சர் சர்வீஸ் சென்டரில் வண்டி விட்டுருந்தோம். அவங்க வந்து வண்டி பிரிக்கும் போது உங்களை கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். 3 மணி வரைக்கும் எந்த காலும் வரல. சரி, நான் கால் பண்ணி பார்த்தா பல்சர் 220ன்னு சொன்னேன். தம்மா என் வண்டி பற்றி அவங்க வந்து இன்னும் என் வண்டி பிரிக்கவே இல்லையா. 3 மணிக்கு கால் பண்ணால் 5 மணிக்கு வண்டி கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து மணி 4 மணி. இப்போ நாங்கள் இப்போ அந்த சர்வீஸ் சென்டர் போய் அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் யுதேஷ்னு ஒருத்தன் இருக்கான். இவனை வச்சு தான் நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். 2 hours later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் போனோம். அங்கே போகும்போது அப்போ தான் வண்டியே பிரித்து வச்சுருந்தாங்க. 6 hours என்ன பண்ணிருந்தாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து பஜாஜ் சர்வீஸ் வந்து சர்வீஸ் சென்டரில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா வெளியில் தெரிஞ்ச ஒரு அங்கிள் கிட்ட நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா இன்ஜின் ஆயில் மாற்றணுன்றதுனால கீழே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நாப் ஒன்று இருக்கும். அதோட நாப் எப்படி இருக்குன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். அது வந்து அவர் மாற்றி கொடுத்துட்டாரு. வண்டியில் எந்த ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த சர்வீஸ் பண்ணும்போது சொல்கிறாங்க ஆயில் லீக் ஆகுதுன்ட்டு புதுசாக ஒரு இஷ்யூ என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து அவங்க பார்த்தோன்னே சொல்கிறாங்க இது வந்து 220 கிடையாது, வேறு ஏதோ ஒன்று போட்டு டைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இவர்கிட்ட தான் கடைசியாக மாற்றினோன்னே சரி ஓகே இவர் ஏதாச்சும் வேறு ஏதோ நாப் போட்டிருப்பார் போல இருக்குன்னு நினச்சி அவருக்கு கால் பண்ணோம். கால் பண்ணும்போது அவர் எடுக்கல.
கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கால் பண்ணோடனே நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே அவர் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதை வந்து 220யோட நாபு தான். அதை வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் சர்வீஸ் விட்ருப்பீங்கன்னு சொல்லி ஏதோ உடஞ்சிருக்கும், 8000 ஆகும்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு சமோசாவுக்கு ஆல்ரெடி அவங்க வேற ஒரு பட்ஜெட் சொன்னாங்க இதோட கம்மியாக. அது இல்லாமல் இது வேற ஒரு 8000ன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அட்வான்ஸ் ஒரு 3000 பே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அதை பற்றி ஐடியா சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறமா அப்போதைக்கு வந்து அந்த சர்வீஸ்க்கான அது என்ன சர்வீஸ், அது ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு அட்வான்ஸ் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எனக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச அங்கிள் இங்கே ஒருத்தர் சென்னை நகரில் இருக்காரு. அங்கே கொடுத்ததுக்கு இது வந்து இதுக்கான த்ரெட்டு தான்ப்பா, இது வண்டிக்கான த்ரெட்டு தான் இது. அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இது ஒன்றும் இல்லை, பட்டி டிங்கரிங் பார்த்து சரி பண்ணிடலாம். அவர் சொன்னதில் இவர் ஒரு 10% அமௌண்ட்டு தான் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த வண்டி வந்து சர்வீஸ் விட்டு இங்கே சென்னை நகரில் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கோம். 8 மணிக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு வண்டி பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறோம். 3 hours later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இங்கே அந்த த்ரெட்டு கிட்ட வந்து வெல்டிங் பண்ணி ஆயில் போட்டாச்சு. இப்போ வண்டி கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இது பண்ண அந்த அங்கிள் கடை வந்து கரெக்டாக இதுதான் அந்த கடை. இங்கே தான் அவர் பண்ணுறாரு. அவர் தான் அந்த அங்கிள். உங்களுக்கு எதாச்சுன்னா இங்கே வாங்க.